பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தியானித்து கொண்டு வருகிற ஒரு காரியம் வாசனை உள்ள வாழ்க்கை. நம்முடைய வாசனை கிறிஸ்து இயேசுவை அறிகிற வாசனையாக இருக்கணும். அதாவது நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்தணும். நம்ம மூலமாக அநேகர் கிறிஸ்துவை கண்டுகொள்ளணும். நம்முடைய வாழ்க்கை ஒரு வாசனை உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். அப்படி என்கிற தலைப்பில் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். நேற்றைய தினத்தில் நம்முடைய ஜெப வாழ்க்கையை பற்றி பார்த்தோம். நம்ம உண்மையாகவே தேவனோடு இணைந்து நடக்கிற அனுபவத்தில் இருப்போம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை ஒரு வாசனை உள்ள வாழ்க்கையாக இருக்கும் என்பதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். நமக்கு நன்கு தெரிந்த காரியம்தான், ஆனால் அதில் கொஞ்சம் உள்ளே போய் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். நீங்கள் பார்த்தீங்கன்னா பலிகளை குறித்து பைபிளில் வாசிப்போம். அதில் ஒரு பலி உண்டு, சுகந்த வாசனையான தகன பலி அப்படின்னு போட்டிருக்கோம். இது சுகந்த வாசனையான பலி அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ அந்த பலி கர்த்தருக்கு எப்படி இருக்குன்னா சுகந்த வாசனையாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. நான் ஒரு வசனத்தை வாசித்து உள்ளே போகிறேன். ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், ஏன்னா இதை குறித்து நிறைய காரியங்கள் பேசணும். ரொம்ப எளிமையாக நம்ம அறியாத சில விஷயங்களை சொல்ல விரும்புகிறேன். முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், நோவா பேழையிலிருந்து வெளியே வந்த பின்பு அவர் சுத்தமான பறவைகளில் சிலவற்றை தெரிந்து கொண்டு கர்த்தருக்கு பலியிடுவார். நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 20-21 வாசிக்கிறேன். ஆதியாகமம் 8:20-21. அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். சுகந்த வாசனையை கர்த்தர் முகர்ந்தார். அப்போ அந்த பலி கர்த்தருக்கு எப்படி இருக்குன்னா சுகந்த வாசனையாக இருக்குது. அப்போ என்ன பலி இது, இதனுடைய சாராம்சம் என்ன, புதிய ஏற்பாட்டில் நம்ம அதை எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? ஏன்னா இந்த காலகட்டங்களில் நம்ம எதற்கும் பலி செலுத்த வேண்டியது இல்லை. ஆனால் நல்லா கவனிச்சுக்கிடுங்க, நம்முடைய வாழ்க்கையையே நம்ம தேவனுக்கு பலியாக என்ன செய்யணும், செலுத்தணும். ரோமர் 12:1 எல்லாருக்கும் நன்கு தெரிஞ்ச வசனம். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. பலி செலுத்துவது என்பது ஆராதனைக்கு அடையாளம், சரியா? தேவனோடு உறவாடுவதற்கு அடையாளம், தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு அடையாளம். நேற்று நம்ம ஜெபத்தை பார்த்தோம். இன்றைக்கு நான் இதை இப்படி சொல்கிறேன், தொழுகை. இன்னும் சொல்லணும்னா ஆராதனை. ஏன்னா ஆபிரகாம் தான் போகிற இடத்துலெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த பலிபீடத்தில் கர்த்தருக்கு பலியிட்டு அவர் கர்த்தரை தொழுது கொள்ளுவார். அப்போ தேவனோடு தொடர்பு கொள்ளுதல், அதுதான் என்னதுன்னா ஆராதனை. இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இந்த உலகத்தில் அநேக தேவ பிள்ளைகள் ஆராதனை என்றால் அது அவர்கள் மனம் போல செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் போய் பேசுகிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. எனக்கு அது என்னுடைய வேலையும் இல்லை. நான் சரியானதை சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா போலியானதை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்க, சரியா? அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய ஆராதனை சுத்தமாக இருக்கணும். நம்முடைய ஆராதனை எப்படி இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். ஏன்னா இவர் ஆராதிக்கும் போது இவர் தேவனுக்கு பலி செலுத்தும் போது எதை கொண்டு பலியிட்டார்னா பேழைக்குள்ளே எல்லா மிருகமும் இருக்குது. சுத்தமான மிருகமும் இருக்குது, சுத்தம் அல்லாத மிருகமும் இருக்குது, சுத்தமான பறவைகளும் இருக்குது, சுத்தம் அல்லாத பறவைகளும் இருக்குது. ஆனால் தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் சுத்தமானதை கொடுக்கணும். அதைத்தான் நோவா செய்கிறாரு. அதனால தான் அதை கர்த்தர் சுகந்த வாசனைன்னு சொன்னார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை, என் வாழ்க்கை சுகந்த வாசனையாக இருக்கணும் அப்படின்னா நாம் தேவனுக்கு நம்மை சுத்தமான பலியாக ஒப்பு கொடுக்கணும்.
தேவனுக்கு நாம் சுத்தம் உள்ளவர்களாக இருக்கணும். ஏன்னா சுத்தமான பறவைகள் பலியிடப்பட்டது, சுத்தமான மிருகங்கள் பலியிடப்பட்டது. அந்த பலியை தான் கர்த்தர் சுகந்த வாசனையாக முகர்ந்தார். அப்போ நான் இப்படி சொல்கிறேன், என்னுடைய துதி, என்னுடைய ஆராதனை, என்னுடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக சுத்தமாக இருந்தாதான் நான் தேவனுக்கு சுகந்த வாசனையாக முகரக்கூடிய அளவுக்கு நான் இருப்பேன். என் வாழ்க்கை வாசனை வீசும். என்னுடைய பலி, என்னுடைய வாழ்க்கை வாசனை உள்ளதாக இருக்கும். கொஞ்சம் உள்ள போகும். இன்னைக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எபிரேயரை படித்து பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்கு, நம்முடைய தேவனை நம்ம எப்படி ஆராதிக்கணும், தேவனுக்கு பிரியமாக ஆராதிக்கணும்னு பைபிளில் போட்டிருக்கு. இன்றைக்கி நம்ம எப்படி ஆராதிக்கிறோம்னா மனுஷனுக்கு பிரியமாக ஆராதிக்கிறோம். தேவன் என்ன விரும்புகிறாரோ, முதலாவது என்னை சுத்தமுள்ளவனாக வைத்து கொண்டு, என்னை சுத்தவாளியாக்கி கொண்டு, நான் ஒரு சுத்தமுள்ளவனாக. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான், எப்படி, கைகளில் சுத்தமுள்ளவன், இருதயத்தில் மாசில்லாதவன் போட்டிருக்கா இல்லையா? அப்போ நம்மக்கிட்ட சுத்தமே இல்லாமல், நம்மக்கிட்ட பரிசுத்தம் இல்லாமல், நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழாமல், சும்மா ஆராதனைங்கிற பேரில் நம்ம எப்படி வேணாலும் பாட்டு மட்டும் பாடிட்டு துதிச்சிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிட்டோம் அப்படின்னா அது தேவனுக்கு சுகந்த வாசனையாக இருக்காது. நான் இப்படி சொல்லட்டுமா, சுத்தமுள்ள மனிதன் செய்கிற துதி, சுத்தமுள்ள மனிதனுடைய வாழ்க்கை, சுத்தமுள்ள மனிதன் செய்கிற ஆராதனை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். சரியா? அந்த மனுஷன் உண்மையிலேயே சுகந்த வாசனை வீசுவான். சரிங்களா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், என்னுடைய மனதை தொட்டதை நான் சொல்கிறேன். தாவீது தேவனுடைய ஆலயத்துக்காக சில காரியங்களை செய்கிறானீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் படித்து பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது தேவாலயம் கட்டினது அவர் தான் கட்டினார், சப்போர்ட் பண்ணது யாருன்னா தாவீது. ஆனால் எல்லா பொருளையும் சம்பாதிச்சு வச்சது யாருன்னா தாவீது. அதே போல் அங்கு ஆலய முறைமைகள், அதில் சாமுவேலுக்கும் பங்குண்டு. அதாவது யார் யார் என்ன செய்யணும், எப்படி ஆண்டவரை துதிக்கணும், ஆண்டவரை பாடணும், எந்தெந்த வரிசையில் யார் யார் நிற்கணும்னு சொல்லி எல்லாவற்றையும் ஏற்படுத்தினது யாருன்னா தாவீது ப்ளஸ் சாமுவேல். சரியா? இப்போ கொஞ்சம் கவனிங்க. இப்போ தாவீது தேவ சமூகத்தில் நின்று துதிக்கிறதுக்கு அவர் வச்ச ஆட்கள் எவ்வளோ பேர் தெரியுமா? நான் வாசிக்கிறேன் பாருங்க. ஏன்னா தாவீது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்தாரு, அவ்வளவு புரிஞ்சு வச்சிருந்தார். எப்படின்னா பைபிளில் போட்டிருக்கு, கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் துதித்து ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன், கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காலை எருதை பார்க்கிலும் இதுவே கர்த்தருக்கு பிரியம். அந்த பலி செலுத்துறதை விட பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்தணும். ஒரு பழைய பாட்டு மனசில் வருது, பாடி தூதி மனமே பரணை கொண்டாடி தூதி தினமே, பரணை கொண்டாடி தூதி தினமே. அப்படி பாடி துதித்து அவர் ஆராதிக்கணுங்க. அப்படி ஆராதிக்கிற மனுஷன் தன்னை சுத்தவாளியாக வச்சுருக்கணும், தன் வாழ்க்கை சுத்தமாக இருக்கணும். சுத்தமில்லாமல் செலுத்தப்படுற பலி பைபிளில் போட்டிருக்கு, துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு எப்படிப்பட்டதுன்னா அருவருப்பு. சரியா? இப்போ பாருங்கள், நீங்கள் கர்த்தருக்கு பலி செலுத்துறீங்க. இன்றைக்கி என்ன, ஸ்தோத்திர பலி, நன்றி பலி, என் வாழ்க்கையே சர்வாங்க தகன பலியாக, ஜீவ பலியாக நான் கர்த்தருக்கு கொடுக்குறேன். அப்படிப்பட்ட அனுபவத்தில் வாழ்கிறதான் உண்மையான புத்தி உள்ள ஆராதனை. இப்போ தாவீது செஞ்ச காரியத்தை நான் படிக்கட்டுமா? பாருங்களாம், கொஞ்சம் வேகமாக வாசிக்கிறேன். முதலாவது 1 நாளாகமோ 23 போட்டிருக்கு, 1 நாளாகமோ 23:5 போட்டிருக்கு, 4000 பேர் வாசல் காக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றும் துதி செய்கிறதற்கு தான் பண்ணுவித்த கீத வாத்தியங்களால் 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று தாவீது சொல்லின்னு போட்டிருக்கு. கர்த்தருடைய ஆலயத்தில் தாவீது, அதாவது கர்த்தரை துதிப்பதற்காக மட்டும் அவர் 4000 பேரை ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. அந்த 4000 பேருக்கும் அவர் இன்ஸ்ட்ருமெண்ட் செஞ்சு வச்சிருக்காரு தாவீது. கவனிக்கணும், 4000 இன்ஸ்ட்ருமெண்ட்டுங்க, 4000 பேர் கர்த்தரை துதிக்கிறோம். இன்னொன்று சொல்லட்டுமா, இப்போ ரெண்டு நாளாகமத்துக்கு வாங்க, அது ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சுங்க. 2 நாளாகமத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா 2 நாளாகமும் 9ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. 2 நாளாகமும் 9:11, அந்த வாசனை மரங்களால், எதனால், அந்த வாசனை மரங்களால் ராஜா கர்த்தருடைய ஆலயத்துக்கும் ராஜ அரண்மனைக்கும் ஊன்று கால்களையும் சங்கீதக்காரருக்கு சுரமண்டலங்களையும் தம்புருகளையும் உண்டாக்கினான். அப்படிப்பட்டவைகள் அதற்கு முன்னே யூதயா தேசத்தில் ஒரு காலம் காணப்படவில்லை. இதை செஞ்சது யாருன்னா சாலமோன். அப்போ
சாலமோனும் செய்கிறாப்புல, தாவீது ஏற்கனவே பண்ணி வச்சிருக்காரு நிறையா. என்ன நடக்கு தெரியுமா? கர்த்தருக்கு பாடுறதுக்கு வாசனை உள்ள மரங்களில் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்கிறாங்க. தம்புருவும் வீணையும். எதில்? சந்தன மரம். வாசனை வீசும் இல்லை? அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த 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 என்ன சொல்கிறது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை தூக்குனால என்ன வீசும்? அப்படியே வாசனை வீசுங்க. ஏன்னா வாசனை கர்த்தர் சுகந்த வாசனையாக நினைக்கிறாரு ஆராதனையை. யோசிச்சு பாருங்க, அவங்க மேனுவலாகவே அப்படி தான் பண்ணுறாங்க. கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும் அப்படின்னா பாருங்கள், 4000 பேர் வச்சுருக்கான் இவன். சாலமோன் என்ன பண்ணுறான், வெளியிலேருந்துலாம் மரங்களை வர வச்சு வாசனை அந்த மரங்களை எங்கே ஊன்றுகோலாக வைக்கிறான்? அரண்மனையிலே வச்சிருக்கிறான், மாளிகையில். அதே போல் ஆலயத்தில் ஊன்றி வச்சிருக்கிறான். அது மட்டுமல்ல, அந்த வாசனை மரங்களால் தான் கர்த்தரை பாடி துதிக்கிற அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன செய்கிறாங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னே. இப்போ நம்ம ஊரில் தபேலா செய்வாங்கள்ல, தபேலா நான் கேள்விப்பட்டிருக்கேன், பலா மரத்தில் செய்வாங்களாம். தபேலா பலா மரத்தில் செய்வாங்களாம். ஆனால் நம்ம தாவீது, சாலமோன்லாம் என்ன பண்ணாங்க தெரியுமா? இதை சொல்லும்போது ஒரு பெரிய சந்தோஷம் வருதுங்க. தேவனுக்காக எப்படி செய்கிறாங்க பாருங்கள். ஏன்னா அந்த வாசனை வரணும். ஏன்னா நம்மெல்லாம் வாசனை உள்ளவங்களாக இருக்கணும். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே அவன் எதில் செய்கிறான்? வாசனை மரத்தில் செய்கிறான். நல்லா கவனிங்க. ஒருவேளை அது உலக பிரகாரமான அந்த மரம் வாசனை வீசலாம். நான் சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கை வாசனை வீசணும். அதுக்கு முதல்ல தேவை சுத்தம். நீங்கள் சுத்தமுள்ள கிறிஸ்தவர்களாக இருந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்வீர்களே ஆனால் உங்கள் ஆராதனையை கர்த்தர் சுகந்த வாசனையா அப்படியே முகர்வார். அப்படி சுகந்த வாசனையை முகரும்போது நான் சொல்கிறேன், சுத்தமுள்ளவர்களாக இருந்து கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக ஆராதனை செய்கிற உங்களுடைய என்னுடைய வாழ்க்கை வாசனை உள்ளதாக இருக்கும். வாசனை உள்ளதாக இருக்கும். கர்த்தரை பாடி துதித்து அவரை மகிமைப்படுத்துவதும் அவரிடத்தில் நம்முடைய வாழ்வை உண்மையாய் ஒப்பு கொடுப்பதும் தான் புத்தி உள்ள ஆராதனை. வெறுமனே பாட்டு மட்டும் பாடிட்டு போகிறது புத்தி உள்ள ஆராதனை அல்ல. என்னுடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது தான் புத்தி உள்ள ஆராதனை. இப்போ யோசிங்க, இப்படி புத்தி உள்ள ஆராதனை செஞ்சீங்கன்னா அது கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இருக்கும். நான் உண்மையாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையும் வாசனை வீசுகிற வாழ்க்கையாக இருக்கும். யோசிப்போம், இப்படி நீங்கள் ஆராதிக்கிறீங்களா? உங்கள் ஆராதனை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இருக்கா? உங்கள் வாழ்க்கை கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக இருக்கா? யோசித்து பாருங்கள். நாளைய தினத்தில் இன்னொரு காரியத்தை பார்ப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மேல் என்றும் உள்ளது. God bless you.